வெல்கம் டு தம்டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க வரோம். அதான் பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலமாக எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான், எப்படி வந்து கூகுள் பே மூலமாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு இந்தியன் ருப்பீஸ் சிம்பிள் போட்ட ஒரு ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் டைப் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நேம், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் வந்து டைப் பண்ணணும். இந்த 3 டேர்ம்ஸை வந்து டைப் பண்ணாலே போதும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதே சேம் பேங்க் அக்கௌண்ட் வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதாவது அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் புக்கிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸும் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவரான அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாட் இஸ் ஃபார்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பர்பஸுக்காக ஜஸ்ட் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த என்னோடய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஆஃப் பரோடா அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேறு அக்கௌண்ட், அதாவது ஒரு கூகுள் பே அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வலது பக்கம் கார்னர், அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதர் பேங்க் இருக்கவங்களுக்கு அதர் பேங்க் காமிக்கும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேங்க் இருக்கவங்க ஸோ ஒரு சிங்கிள் பேங்க் தான் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட் டு பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். ஸோ அது கிராண்ட் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கேட்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின், அதாவது யூபிஐ பின் ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த ஆப்பில். ஸோ அந்த யூபிஐ பின்னை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வந்து டேரெக்டாக வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் அதிகம் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அந்த டிக் மார்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது, 10 ருபீஸ் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்ணை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.